காட்பாடியில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளாமல் கடலூர் சித்தூர் தேசிய நெடுஞ்சாலை சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் உயிர் பலி ஏற்படுவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் பிரீத்குமார் நடத்திய கள ஆய்வு குறித்து தற்போது பார்க்கலாம். சித்தூரிலிருந்து கடலூர் செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையை சீரமைக்கும் பணி கடந்த ஒரு மாத காலமாக தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இந்த சீரமைக்கும் பணிக்காக இந்த சாலை ஓரங்களில் ஜல்லிக்கற்கள் ஆங்காங்கே கொட்டப்பட்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் இந்த 2 வழிச்சாலையில் ஒரு வழிச்சாலையை முற்றிலும் நோண்டப்பட்டு அந்த பகுதியில் பார்த்தோம்னால் ஜல்லிக்கற்கள் போடப்பட்டிருக்கின்றன. இதனால் இந்த ஒரு வழிச்சாலையை மட்டும் தற்போது வரை வாகன ஓட்டிகள் பயன்படுத்தி வருகின்றனர். இந்த தேசிய நெடுஞ்சாலையை பார்த்தோம்னால் முக்கியமாக இந்த ஆந்திர மாநிலத்திலிருந்து வரக்கூடிய அனைத்து வாகனங்களும் இந்த தேசிய நெடுஞ்சாலை தான் கடந்து செல்ல வேண்டும். அவ்வாறு பார்த்தோம்னால் கனரக வாகனங்கள், இலகு வாகனங்கள் ஒரு நாளைக்கு பார்த்தோம்னால் அதிக அளவு வரக்கூடிய ஒரு முக்கிய சாலை. இந்த சாலையானது இந்த சீரமைக்கும் பணி கடந்த ஒரு மாத காலமாக தொடர்ந்து நடைபெற்று வந்தாலும் இந்த பணிக்காக ஆங்காங்கே ஜல்லிக்கற்கள் கொட்டப்பட்டிருப்பதாலும் பள்ளங்கள் தோண்டப்பட்டிருப்பதாலும் விபத்துக்கள் அதிகமாக ஏற்படுவதாக இந்த பகுதியில் வரக்கூடிய வாகன ஓட்டிகள் தெரிவிக்கின்றனர். இங்க நிறைய ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருக்கு. நான் ஒரு மாசமா பாக்குறேன். இந்த பக்கம் ரோடு நோண்டினாங்க, அதை விட்டுட்டு இப்போ அந்த பக்கம் ரோடு நோண்டினாங்க. இப்போ நேற்று ஒரு சாவு, இன்னும் 5 சாவு ஆனால் தான் இவங்க ரோடே முடிப்பாங்களா? எனக்கு ஒன்றும் புரியல. எங்களுக்கு யாருக்கு உயிருக்கு உத்தரவாதம் இருக்குதா இல்லையான்னு ஒன்றும் புரியல. நாங்கள் என்ன பண்ணுறது ஒன்றும் தெரியல எங்களுக்கு. இப்போ ஒரு லேடி உயிரை விட்டாங்க. அதுக்கு யாருமே ஒரு நியூஸ் மாதிரி தான் பார்த்தாங்க. நேற்று நைட்டு ஒரு விஷயம், அது அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ இன்னைக்கு யாருமே அதுக்கு எதுவுமே கேள்வியே எழுப்பலையே. எனக்கு இன்னும் புரியலையே. நம்ம ஜனநாயக நாட்டில் தான் இருக்கிறோமா? யார் தாக்குறாங்க எங்களை காப்பாற்றுறதுக்கு? யாரை கேட்கறது? எங்கள் ஊர் கஞ்சல் ஒரு கிராமம். இந்த ரூட்டில் நிறைய பேர் போயிட்டு வராங்க. நானும் என் பையனை ஸ்கூலுக்கு கூட்டின்னு போயிட்டு வரது. இங்கே கிங்ஸ்டன் காலேஜ் இருக்குது. நிறைய லட்சக்கணக்கான பேர் இந்த பக்கம் போயிட்டு வராங்க. கிங்ஸ்டன் காலேஜ், பாய்ஸ் ஹை ஸ்கூலு, இந்த பக்கம் க்ளூனிக்கு, அப்புறம் இந்த பக்கம் டெக்கனு, நிறைய ஸ்கூலு, குளோபல் ஸ்கூலு, நிறைய ரெஸ்பெக்டான ஸ்கூல்லாம் நிறைய இருக்குது. ஜனங்க போயிட்டு வராங்க. திடீர்னு லேடிஸ் எல்லாம், பசங்க 2 பேர் லேடிஸு, குழந்தைங்கள்லாம் கூட்டின்னு போகிறாங்க. சேஃப்டி இல்லை. ஏன் சேஃப்டி இல்லைனா ரோடு அந்த பக்கம் ஜெல்லி இருக்குது, இந்த பக்கம் ஜெல்லி இருக்குது, சென்டரில் ரோடு இருக்குது. சப்போஸ் ஒரு ஜெல்லிலேருந்து ஸ்லிப் ஆகி ஸ்கூட்டியில் தவறி விழுந்துட்டாங்கனாக்கா லேடிஸ்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. லாரிக்காரன் உள்ள வராங்க. லாரிக்காரன் நோ என்ட்ரி போர்டு காட்பாடியில் போட்டிருக்காங்க. நோ என்ட்ரி போர்டு நீங்கள் எங்கே போடணும்? எல்ஹெச் பார்டராட போடணும். நோ என்ட்ரி போர்டு இங்கே வாட்ச்மேன் மாதிரி அங்கே நின்றுட்டு இப்படிக்கா போனா அவனுக்கு எங்கே மறுபடியும் போய் சேர்க்காடு வழியாக தான் அவனுக்கு சென்னை போகிறான். அப்படி என்ன பண்ணணும்? பானாட்டூரோட தான் நீ அவனுக்கு நோ என்ட்ரி போர்டு லாரிக்காரனுக்கு போடணும். போகிறவனுக்கு எல்லா லாரிக்காரனுக்கும் தெரியாது ஆக்சிடென்ட் ஆனது. நேற்று ஒருத்தருக்கு மட்டும் தான் தெரியும். இன்னைக்கு தெரியும், நாளைக்கு பேசுவான், நாளைக்கு பேசுவான், ஒரு வாரம் கழிச்சு இது ஒரு விஷயமா நினைச்சிட்டு போவான். குடும்பக்காரன் தான் நேற்று அவங்க தான் ரொம்ப பரிதாபப்பட்டுக்கிறாங்க இப்போ. அது மட்டும் இல்லாமல் நேற்று இரவு அதாவது காட்பாடி அடுத்த கல்புதூர் பகுதியில் ஒரு பெண்மணி இருசக்கர வாகனத்தில் வரும்போது உள்ளாகி சம்பவ இடத்திலே உயிரிழந்திருக்கின்றார். மேலும் இந்த பகுதியில் நடைபெற்று வரும் இந்த பணியை பார்த்தோமானால் இன்னும் ஒரு மாத காலத்திற்கு மேலாக இந்த பணி தொடர்ந்து நடைபெறும் என்று அதிகாரிகளும் தெரிவித்திருக்கின்றனர். ஆங்காங்கே பார்த்தோம்னா 2-3 பேரிகார்டுகள் மட்டும் இந்த பகுதியில் வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த சாலையை சீரமைக்கும் பணியின் போது முறையான ஒரு பாதுகாப்பு வசதியோடு இந்த சாலை சீரமைக்கும் பணியை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் முன்வைத்திருக்கின்றனர். சத்தியம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுதாகருடன் பிரீத்குமார்.